ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லி கேஜெட்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் 2021ஆம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸில் அப்படி என்ன தான் இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எதனால் அதை எல்லாருமே ரொம்ப பெருசாக பேசுகிறாங்கிறத நம்ம இந்த இதில் டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி கேஜெட்ஸ் தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக, அதாவது 228 கிராமில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கொரில்லா டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் IP68 அப்படின்ற ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 30 மினிட்ஸ் வரைக்கும், அதாவது 6 மீட்டர் வரைக்கும் இன் டெப்த்தாக நீங்கள் வாட்டர் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஐஃபோனில் டஸ்ட் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க, அதாவது 17.02 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2778x1284 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:5.9ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாடி டு ஸ்க்ரீன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 87.55% வரைக்கும் நல்லாவே பெருசாகவே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பெசல்லெஸ் டிஸ்பிளேவும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 458 ppi கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்க்ரீன் OLED சூப்பர் ரெட்டினா XDR கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஹை ரெட்டினா ப்ரொடக்ஷனோட உங்களுக்கு சூப்பர் கிளாரிட்டியை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இதோட டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கெபாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன், மல்டி டச் ஸ்க்ரீன் இது போன்ற ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கமிங் டு ஆப்பிள் சிப்செட், இதோட சிப்செட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் A14 பயோனிக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசரும் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா கோரில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்கிடெக்டர் பார்த்தீங்கன்னா 64 பிட்ல கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் GPU அப்படின்ற ஒரு 4 கோர் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸோட நீங்கள் கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் HDR லெவலில் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கேமிங் விளையாடும் போதும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹேங்கும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு ரெண்டரிங்கும் இல்லாமல் ஈஸியாக சூப்பராக விளையாட முடியும் நம்மளால. ஸோ இந்த ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கேமிங்காக ஒரு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஃபோன் தான் நான் சொல்லுவேன். அண்ட் வெறும் கேமிங்காக மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம இப்போ லைன் பை லைனாக பார்க்கலாம். அண்ட் இதோட கேமரா பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் மொத்தம் 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 12+12 கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் நம்ம கேமரா கிளாரிட்டி பற்றி கவலைப்படணும். ஸோ அவ்வளோ ஒரு எஃபெக்டாக ஒரு DSLR ரேஞ்சுக்கு இருக்கும் நம்மளுக்கு கேமரா ஷூட் பண்ணும்போது. ஸோ இந்த 3 லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் பிரைமரி கேமராவை கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ டிஜிட்டல் ஜூம் கேமராவை கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலில் வைட் ஆங்கிள் மற்றும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா பேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் மற்றும் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இது போன்ற ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் ரெட்டினா ஃபிளாஷ் இது போன்ற ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4000x3000 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா HD ஃபுல் HD இதையும் தாண்டி ஒரு வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன், ISO கண்ட்ரோல், கண்டினியூஸ் ஷூட்டிங், ஹை டைனமிக் ரேஞ்ச் மோட், பஸ் மோட் இது போன்ற ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃபிளாஷ், ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ் இது போன்ற இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் பிரைமரி கேமராவை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செல்ஃபி ஆகட்டும், இல்லை ரியர் கேமரா இருக்கிற நீங்கள் ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே பக்கா HDயில் உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆகட்டும், இல்லை பேக் கேமரா அதாவது ரியர் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே பக்கா HDயில் சூப்பராக நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அண்ட் கமிங் டு பேட்டரி சைடு, இதோட பேட்டரி டைப் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சார்ஜிங் நம்ம மற்ற மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயர், அதாவது USB கேபிளோட அடாப்டர் கனெக்ட் பண்ணி தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு. பட் இந்த ஆப்பிள் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட வைரஸ் பிளக் பாயிண்ட் நீங்கள் பிளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக இங்கே அது வயர்லெஸில் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சார்ஜ் ஸ்பீடு இல்லாமல் கம்மியாக ஸ்லோவாக தான் ஏறுமுன்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை தீர்க்கிறதுக்காக தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்டில் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 30 மினிட்ஸில் 50% சார்ஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்லிம் ஸ்லாட் இருக்குது, அதாவது நேனோ ப்ளஸ் eSIM நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். 5G சப்போர்ட் ஆகும், 4G 3G 2G இது போன்ற எல்லா ஜியும் சப்போர்ட் ஆகும். அண்ட் வைஃபையும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் GPS, NFC, USB கனெக்டிவிட்டி இது போன்ற ஃபீச்சர்ஸும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்பவே யாராலையும் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சார், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா லிடார் ஸ்கேனர், பேரோமீட்டர், 3 ஆக்சிஸ் கைரோஸ்கோப், அப்புறம் ஆக்சலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆம்பியன்ட் லைட் சென்சார் இது போன்ற ஸ்பெஷலான சென்சார்ஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது.
இதில் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்பிள் iOS 14.1ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி பாஸ்கார்ட், ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பல்ஸ் ஆக்டிவ் வந்தால் தான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைஸ் ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன், நார்மல் ஃபேஸ் டிடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3D ஃபேஸ் டிடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் செக்யூரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்தாச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் கம்பேரிசன் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் iPhone 12 Pro Max 128GB 6GB ரேமோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் அமௌண்ட் ரூபீஸ் 1,29,900 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 256GB இன்டெல் மெமரி 6GB ரேமோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் அமௌண்ட் ரூபீஸ் 1,39,900 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 512GB இன்டெல் மெமரி அப்புறம் 6GB ரேமோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபீஸ் 1,59,900 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி, டெய்லி, மந்த்லி எப்போ வேணாலும் வேரியேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்து அண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதனால தான் தெரியுது ஏன் எல்லாரும் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றது. ஐஃபோனாலே ஒரு தனி ஒரு கெத்தை ஒரு வேற லெவலில் ஃபீல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே மக்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம டெய்லி கேஜெட்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.